வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். முதல் திருமொழியில் கண்ணனின் பிறப்பு, அதனால் ஆயர்களின் மகிழ்ச்சி போன்றவை குறித்த பாடல்களை பார்த்தோம். இரண்டாம் திருமொழியில் கண்ணனின் திருமேனி அழகை பாதம் தொடங்கி ஒவ்வொரு அங்கமாக பெரியாழ்வார் ரசித்து பாடியுள்ளார். மார்கழி 14ஆம் நாளான இன்று கண்ணனின் முழந்தாள் அழகினை பெரியாழ்வார் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்று பார்ப்போம். உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ்முலையீர் வந்து காணீரே என்று யசோதை சொல்லுவதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். யசோதை தான் வேலைகள் பல செய்து, அதாவது பாலை காய்ச்சி அதனை தோய்த்து தயிராக்கி அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை காய்ச்சி நல்ல நறுமணமிக்க நெய்யாக ஆக்கி சேகரித்து வைத்திருக்கின்றாள். அவ்வாறு பானையில் சேகரித்து வைத்திருக்கும் நெய்யை குழந்தை ஓரோர் தடாவாக உண்டுவிட்டதை பார்த்து அச்சம் கொண்டாள். இப்படி நெய் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதனால் குழந்தைக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ, தான் அவனை இழந்து விடுவோமோ என்று நினைத்து பயந்து தயிர் கடையும் மத்தில் கட்டப்பட்டிருந்த பழைய தாம்பு கயிற்றினால் அடிப்பது போல் ஓங்குகின்றாள். உடனே பயந்தவன் போல கண்ணன் அம்மாவிடமிருந்து தப்பிப்பதற்காக வேகமாக முழந்தாள் தேயும்படியாக விரைந்து தவழ்ந்து செல்கின்றான். அவ்வாறு அவன் செல்லும் அழகை பார்த்து கொண்டு நின்றுவிட்டாள் யசோதை. அந்த முழந்தாளின் அழகை காண வாருங்கள், முகிழ்முலையீர் காண வாருங்கள் என்று யசோதை அங்கிருக்கும் ஆயர்குல பெண்களை அழைக்கின்றாள். குறும்பு கண்ணனின் சேட்டைகளில் கோபம் கொண்டாலும் அவனது அழகில் தானும் மயங்கி அங்குள்ள மற்ற பெண்களையும் பார்க்க அழைக்கின்றாள். இங்கு யசோதை கூறுவதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். நாளை பிறங்கிய பேச்சியின் முளைச்சுவை துண்டிட்டு என தொடங்கும் பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.